வணக்கம் மக்களே, இது நாட்டில் என்னதாங்க நடக்கு அப்படிங்கிறத 2 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம சிஎம் சார் நம்ம விஜய் அண்ணா சொல்லாமல் கொள்ளாமல் சைதாப்பேட்டையில் உள்ள ஒரு சமூக நீதி மாணவர் விடுதிக்கு ஆய்வு போயிட்டாரு. அப்படி ஆய்வு போன அவர்கிட்ட ஒரு மாணவர் என்ன சொன்னார்னு நீங்களே கேளுங்க. ஏகப்பட்ட குறைகள் வந்து அந்த எக்கச்சக்கமா இருந்துகிட்டே தான் இருக்கு. போன வருஷமே இது சம்பந்தமா அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பா ஏஐஎஸ்எஃப் சார்பா இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கீழே முற்றுகை போராட்டம் இருக்கும். போன வாட்டி அதுவும் நம்ம சம்பள சார் வந்து நான் பண்ணி தரோம், வசதிகள்லாம் செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு போனாங்க. சாப்பாடு போன வருஷம் குடும்பம் பூச்சி வண்டு டெய்லியுமே நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டு. இது கதை போமா, கதை கேட்கும் நேரம். கதை சொல்றது யாரு? நம்ம சீமானண்ணாச்சி. என்ன கதை சொல்றான்னு நீங்களே கேளுங்க. இப்ப கூட எங்க அப்பா இறந்துட்டாரு. 30 நாள் காரியம் பாரதிராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரு எங்க அப்பா வயதுக்கு தோலை தட்டுறாரு, மகனே எவரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல, விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாங்க. கோவை மாநகராட்சியில கவலைகளை சொல்ல போன இடத்துல கைகலப்பாயிடுச்சு. செம்மொழி பூங்கா கட்டுறதுல நீங்கள் 40 கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்னு காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி திமுக மேலே குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க. அதனால் கைகலப்பாயிடுச்சு. அது என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்கள். நமது நாட்டின் பிரதமர் மோடிஜி அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஹைட்ரஜன் எரிபொருளில் செல்லக்கூடிய ட்ரெயினை தொடங்கி வச்சிருக்காரு. அது தொடங்கி வச்ச இடம் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஒரு ரயில் நிலையத்தில் தான் தொடங்கி வச்சார். சரி, இந்த ட்ரெயினை விடுறதுனால என்ன நன்மை அப்படின்னா கார்பன் பொல்யூஷன் குறையும், காற்று மாசுபடுதல் குறையும் அப்படின்னு எல்லாம் நம்புகிறாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன். நான் உங்கள் திரு. பாய்.